அனிருத் மியூசிக் சரியில்லைங்க. ஏஆர் ரகுமான் தான் இதில். எனக்கு பிடிக்கலங்கண்ணா, கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. இந்தியன் 3க்கு தான் வெயிட் பண்ணோம். இப்போது படம் சிம்பிளாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா சொல்ல முடியாது, ஒரு வாட்டி பார்க்கலாம். செம்மையாக இருக்குது, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்கோம். பெட்டர் தான். ஓகே, நல்லா இருக்கு. கிடையாது ஓகே, பட் ஓவரால் ஓகே. விவேக்கை சொதப்பிட்டாங்க, ஒரு எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. இந்தியன் 1ல் சூப்பராக பண்ணார், இதில் இல்லை. ஓவராலாக ஓகேங்க, பட் கம்பேரிசன் நோ. இது வேறு ஜேர்னி, அது வேறு ஜேர்னி. இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்காங்க, அது அப்போ இருந்த ட்ரெண்டு. பட் கொஞ்சம் லேகிங் ஆகுது ஸ்க்ரீன் பிளேயில், பட் ஓவராலாக ஓகே. ஓகேங்க, எல்லாமே ஓகே. பட் ஸ்க்ரீன் பிளே லேகிங் தான். ஏன்னா ஓவர் அந்த டைலாக் ரியல் இன்சிடென்ட் எடுத்திருக்காங்க, எல்லாமே ரியலாக சில இன்சிடென்ட் வந்து இதில் எடுத்திருக்காங்க. பட் அது படத்தில் தான் பார்க்க முடியும், ரியலாக அது நடக்காது. சரிங்களா? படம் நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. இண்டிவிஜுவல் டிசிப்ளின் பற்றி சொல்லியிருக்காங்க, நிறைய பேருக்கு பிடிக்காது. எல்லாருக்குமே தன்னோட ஒழுக்கத்தை பற்றி சொல்லும்போது எல்லோரும் கோவம் வரதானே செய்யும். உண்மையாக ஒரு ஒழுக்கத்தோடு இருக்கணும்னு சொன்னால் அதை நம்புறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும், நம்பாதவங்களுக்கு இந்த படம் பிடிக்காது. அதெல்லாம் மேட்ரே கிடையாது. ஒழுக்கத்தோடு இருக்கணும் சார், அவ்வளவுதான். எல்லாத்துலேயும் ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கம் இருந்து சுய ஒழுக்கம் இருந்தால் இந்த படம் பிடிக்கும், சுய ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கு இந்த படம் பிடிக்காது, அவ்வளோ. இந்தியன் 1ஓட இந்தியன் 2 நல்லா இருக்குண்ணா. எதுக்குன்னா எப்படி சொல்கிறது, அது முன்னாடி இது தானே, முன்னாடி பாட்டு தானே. இது 2 செம்மையாக இருக்குண்ணா. எப்படி சொல்கிறது, ஸ்க்ரீன் பிளே நம்ம எல்லாம் அப்டேட் ஆயிடுச்சுல, மூவிஸ் எல்லாம் இன்னும் நல்லா காமிச்சாங்க கமல்ஹாசன் சார். கரப்ஷன் பற்றி இப்போ எப்படி சொல்கிறது, இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குண்ணா. எப்படி சொல்கிறது எல்லா வீட்டில் எதையாச்சும் கொஞ்சம் எல்லாம் கரப்ஷன் ஆகும், அந்த மாதிரி எல்லாம் காமிச்சாங்க. செம்மையாக இருக்குண்ணா படம். சித்தார்த்தோட ஆக்டிங் நல்லா இருக்குது, கமல்ஹாசன் சாரோட ஆக்டிங் நல்லா இருக்குது, சித்தார்த் சாரோட ஆக்டிங் நல்லா இருக்குது. ஏஆர் ரஹ்மானோட அது எப்படி சொல்கிறது, அது கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் வைஸாக போகும் தானே. அது கொஞ்சம் எப்படி அவ்வளோ மாடர்னிட்டி இருக்காது. இப்போ அனிருத் சார் தான் ரொம்ப மாடர்னிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப பீட்டெல்லாம் நல்லா போயிடுச்சுன்னா, பீட்டை எப்படி சொல்கிறது, ஸ்க்ரீன் பே பற்றி தான் எப்படி மியூசிக்கை 2 சிங்க்ரனைஸ் பண்ணிவிட்டு நல்லா மியூசிக் கொடுத்தாங்க. விவேக் சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. எப்படி சொல்கிறது, லாஸ்ட் வரைக்கும் இருக்காங்க, ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்காங்க, நல்லா பண்ணாங்கண்ணா. ரொம்ப விவேக் சார் ஒரு நல்ல ஆக்டராக ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்கண்ணா. ஓவராலாக படம் பிளாக் பஸ்டர் ஹிட்ண்ணா. இண்டஸ்ட்ரி ஹிட். இந்தியன் 3 சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிடிக்கலங்கண்ணா, கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. இந்தியன் 3க்கு தான் வெயிட் பண்ணோம். ரொம்ப ப்ரீச்சியாக இருக்குது, மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்கிறாங்க கரப்ஷன் பற்றி. லைக் ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் ஃபுல்லாக அதை பற்றி தான், என்ன நடக்குது, என்ன தான் போயிட்டுருக்குன்னு. இந்தியன் தாத்தா வந்த அப்படின்னா கரப்ஷன் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அப்படியே போயிட்டுருக்கு. கடைசியில் ஏதோ ஃபைட்லாம் ஆக்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்தியன் 3 ட்ரெய்லர் மாதிரி போட்டாங்க கிளிம்ஸ், அது நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. சில இடத்துல ஒரு மாதிரி ஒன்றும் ஃபீல் ஆகலை. அந்த ஏஆர் ரஹ்மான் இந்தியன் மியூசிக் போட்டிருக்காருல பிஜிஎம், அது சில இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, அது நல்லா இருக்கா. அப்போது அந்த ப்ராஸ்தட்டிக் வெளியே நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது, நல்லா எமோட் பண்ணி ஆக்ட் பண்ணியிருக்காரு. டிவி தான் பார்க்கலாம், சும்மா 3 மணி நேரம் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப ப்ரீச்சியாக இருக்குது, அவ்வளோதான். அது வந்து ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்த்துருக்கீங்களா, அது அந்த லெவலுக்கு அந்த ரைட்டிங்கு, அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த டைலாக்ஸ் வந்து இங்கே அந்த மாதிரி தெரில ப்ரோ. ரொம்ப ஒரு மாதிரி எப்படி தெரியுமா, இந்த 3 ஹவர் படம் பார்த்ததே அந்த கடைசி அந்த ட்ரெய்லருக்காக தான். கடைசியில் இந்தியன் 3 ட்ரெய்லர் விடுவாங்க, ஓகேங்களா. இது பெரிய ஸ்பாய்லர்லாம் கிடையாது, ஆனால் அந்த ட்ரெய்லர் பார்க்குறதுக்காக தான் மொத்த படமும் பார்த்த மாதிரி இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வீக்கான இருக்காங்க ப்ரோ. அதுலேயே வந்து ஆனால் லைக் என்ன சொல்ல வராங்கன்னா, கரப்ஷன் பண்ணுறாங்க, நம்ம வீட்டுக்குள்ளேயே கரப்ஷன் நடக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ. மற்றபடி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இவங்க வந்து சொல்கிறாங்கல்ல, இது கரப்ஷன் நடக்கக்கூடாது அது இதுன்ட்டு, அந்த கான்செப்ட்லாம் ஓகே தான். ஆனால் அதை போர்ட்ரே பண்ணுறது கொஞ்சம் வீக்காக இருக்குது. டைலாக்ஸ்லாம் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. லைக் சுஜாதா இருந்த டைலாக்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்கள்ல. அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய நல்ல டைலாக்ஸ் இருக்கும் ஃபஸ்ட் படத்தில், ஆனால் அந்த ஃபஸ்ட் படத்தில் இருந்த லெவல் வந்து இதில் ஒரு இம்பேக்ட் இல்லைன்றதான் சொல்ல முடியும். 1 வருஷமாக எடுத்தது தான் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி தோணுது. ஏன்னா
அவங்க வந்து கொஞ்சம் அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துக்கலாமோன்னு தோணுது. அதே நேரத்தில் இந்த சேஸ் சீன்லாம் நடக்கும், அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப போர் அடிச்சிடும், டயர்ட் ஆகிடும். வர்மம் யூஸ் பண்ணுறாங்க, ஓகே, அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி காமெடியாக காட்டின மாதிரி இருந்தது எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி ஓகே மூவி, ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ, ஆனால் அதுவே கஷ்டம்தான். இப்போ படம் சிம்பிளாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா சொல்ல முடியாது, ஒரு வாட்டி பார்க்கலாம். கனெக்ஷன் தான் அந்த பழைய போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார்ல, அவர் வச்சு கனெக்ஷன் காமிச்சிருந்தாங்க. மற்றபடி அதுக்கும் இதுக்கும் பெரிய கனெக்டிவிட்டியே இல்லை, ரொம்ப டைம் லேப்ஸ் அதிகமாக தான் இருக்குது, அதனால் ரொம்ப கனெக்ட் பண்ண முடியாது. தான் இருந்துச்சு. பாபி சிம்கார் ரோல் வந்து அவர் ஓடிக்கிட்டே இருக்கார் படம் ஃபுல்லாக. இந்தியனை பிடிக்கிறேன்னு கடைசியாக தான் பிடிப்பார், ஆனால் கடைசியாக படுக்க போட்டுருவாங்க. மற்றபடி நல்லா தான் அடிச்சிருந்தார், நல்லா தான் இருந்துச்சு படம். ஒருத்தனா எப்படி சொல்கிறது, இந்த பாட்டுக்காண்டி ஒருத்த சொல்லலாம். நான் சும்மா சொன்ன ப்ரோ அவர்கிட்ட, நான் படம் பார்க்கல, லைட்டாக தூங்கிட்டாங்க, அவ்வளோதான். அதை சொல்கிறேன், தலை சொல்லிட்டாங்கன்னா ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம். எதிர்பார்த்தோம், அது வந்து பார்த்தோம், அது ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு சங்கர் சார். என்னென்ன நம்ம எதிர்பார்த்தோமோ எல்லாமே. விவேக் சார் நிறைய பேர் இல்லை, அவங்க எல்லாருமே இது பார்க்கும்போது அவங்க நம்மளுக்கு அந்த ஒரு எமோஷ்னல் ஃபீல் இருந்துச்சு. இப்போ மனோபாலா சார், விவேக் சார் இவங்களாம் இல்லாத போது நல்ல நடிகர் இல்லைன்ற போது ஒரு ஃபீல் வந்துச்சு. அனிருத் அவர் மியூசிக்கு சரி, எல்லோரும் கோஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க படத்தில். அந்த கேரக்டர் எல்லாமே இப்போ பிரியா மனுஷங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த 4 டீம் அவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இப்போ உள்ள இதுக்கு தான் கரெக்டாக காமிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக எடுத்துருக்காங்க. நான் ஏதோ வேறு மாதிரி இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அது ஆப்டாக தான் போச்சு படம் ஃபுல்லாகவே. அதாவது சங்கர் சார் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம், அவர் வழக்கமாக சொல்கிற மாதிரி பிரம்மாண்டம். கமல் சாரோட ஆக்டிங் வேறு லெவலு. ஃபைட்லாம் அந்தர் பண்ணிட்டாங்க. ஏன்னா மாஸ்டர்ஸ் 5 மாஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. ஸ்டண்ட்டு சில்வா மாஸ்டர், அன்பரிவு மாஸ்டரு, அதுக்கப்புறம் அனலரசு மாஸ்டரு, பீட்ரைன்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால் ஃபைட்லாம் குறையே இல்லை, ஃபைட்லாம் தாறுமாறாக இருந்தது. கதையில் பார்த்தீங்கன்னா என்னடா இது இப்படி சப்புன்னு முடிஞ்சிச்சேடா அப்படின்ட்டு, லாஸ்ட்டாக சாப்பிட்டு பாயசம் இல்லைனா ரசம் இல்லைனா எப்படி காண்டாவாங்க, அந்த மாதிரி என்னடா சப்புன்னு முடிஞ்சிச்சேன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அது தேர்ட் பார்ட்டுக்கான லீடு கொடுத்தாங்க லாஸ்ட்டாக அந்த ஒரு 5 நிமிஷம் படத்தில். அந்த அடுத்த பார்ட்டு என்ன நடக்குது அவரோட இதுன்னு, அதுதான் சொல்கிறேன். விஷுவல்லாம் அடிச்சிக்க முடியாதுங்க, சங்கர் சார்னால விஷுவல் தான். பட் அனிருத் பண்ணியிருக்காரு, அவர் பெஸ்ட்டு. ஆனால் ஏஆர் ரகுமான் தான் அவரோட பிஜிஎம்லாம் போட்டாங்க அந்த ஃபஸ்ட்டு பார்ட்லாம், கூஸ் பம்பாக இருந்தது. ஏஆர் ரகுமான் வந்து அனிருத் வந்து நல்ல மியூசிக் தான், ஆனால் அதில் இவர் இந்த படத்தில் வந்து ஃப்ரீடமாக உட்லியா என்னான்னு தெரியல. அவர் இதில் விட்டுருந்தா கூட ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பாரா, அந்த மாதிரி தான் அனிருத்தாடா மியூசிக் போட்டிருக்காரு. ஒரு சில இடத்துல நல்லா இருக்குது மியூசிக்கு, சில இடத்துல நல்லா அனிருத்தாடா போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்து. ஆனால் ஏஆர் ரகுமான் மாதிரி பண்ணல, ஃபஸ்ட்டாக பண்ணல, பக்காவாக காமிச்சிருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்லாம் எங்கன்னா தூரத்தில் இருக்கிறவங்க தான் கரப்ஷன் பண்ணுவான். ஒரு ஊரில் ஒருத்தன் கண்டிப்பாக கரப்ஷனாக இருப்பான், ஒரு தெருவில் மாறிச்சு. அப்புறம் ஒரு வீட்டிலே இருக்கிறவங்களே கரப்ஷன் பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே. ஸோ அதுதான் கரப்ஷன் வந்து இப்போது இந்தியா ஃபுல்லாக, வேர்ல்டு ஃபுல்லாக இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக கரப்ஷன் எல்லாத்துலேயும் பரவிச்சுன்றதான் கதையை. ஒருத்தன் தான் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. விஷுவலாக இதுதான் எல்லாமே ஒர்க்கு தான், லாஜிக்காக நம்ம ரொம்பவும் பார்க்க முடியாது. பட் ஆனால் ஓகே, ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டாக உக்காந்தனா ஒரு சில மெசேஜ்லாம் கனெக்ட் ஆகுது. இந்த காலத்தில் எப்படி இருக்காங்க நம்ம, அதாவது ஒரு என்னடா இவன் இப்படி பண்ணுறானே, இவனை ஏதாச்சும் ஒன்று பண்ணண்டா அப்படின்னும் போது அது இன்னொருத்தவங்க பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கும்ல. ஒரு கற்பனையில் ஒரு பெரிய பெரிய ஊழல்வாதிகளை சாவடிக்கும் போது ஒரு சந்தோஷம், அதுதான் பதமாக எடுத்துருக்காங்க. தேங்க்யூ.